அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? அண்ணியை விட நான் ரொம்ப நல்லாவே சமைக்கிறேன். உனக்கு கிடைச்ச மருமகளை விட என் மாமியாருக்கு நான் எவ்வளோ பெஸ்ட்டு பற்றி. ஏய், 1000 தான் இருந்தாலும் அவள் என் மருமவ. சமைக்க தெரியலன்னா என்ன? மற்ற எல்லா விஷயத்துலேயும் விவரமான புள்ள. கூடிய சீக்கிரமே சமைக்க கற்றுக்குவேன். ஆட பாடுற, சாம்பாருக்கு என்ன பருப்பு போடணுன்னே வித்தியாசம் தெரியாததான் அண்ணி. அவங்களுக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணுற. எனக்கு வகை வகையாக சமைக்க தெரியுமாக்கும். என் சமையல் பக்குவம்லாம் தெரிஞ்சுமே நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுற பற்றியா? இருந்தாலும் நல்ல மருமக கிடச்சிருந்தா நீ அம்புட்டு தான். என்னை வரவே விட மாட்டேன். ஏண்டி, சமையல் வேணா அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்ன மாதிரி அம்மா வீட்டுக்கு வாரத்துக்கு 3 தடவை போய் நிற்க மாட்டான். அப்போ நீ என்னை வராதன்னு சொல்கிற, கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய சொல்கிற. அப்போ நான் வர்றது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? தானே காரணம் உனக்கு? என் பதில் என்னமோ ஒன்று தான். நீ எம்பிட்டு வெரைட்டியே கேட்டாலும் 3 தடவை வாரத்துக்கு நீ வர்றதுனால தான் உன் மாமியாலையும் பிரியாணியும் நீ மதிக்கிறது இல்லைன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிள்ளைய சரியாக வளர்க்க தெரிலன்னு. அங்கேயே இருக்க வேண்டியதானடி, எதுக்கு இங்கிட்டு வர? அத்தை, என்னங்கத்தை இப்படி பேசிவிட்டீங்க? ஐஸு எப்படி வருத்தமாக போகுது பாருங்கள். ஏனத்தை இப்படி பேசுனீங்க? என்ன கூட நீங்கள் இப்படி பேசுனது இல்லையே. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டீங்க. மருமவளை சாக்கக்கோர அவளை இப்படி பேசினாத்தான் அங்கே மாமியாக்கிட்டையும் பெரியங்கிட்டையும் அனுசரித்து வாழுவா. வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை இங்கே வந்துருந்துட்டு அப்புறமேல்ட்டு அவங்க குறை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நான் தான் போடி அப்படின்னு சொல்லணும். நான் பாசமாக வளர்த்துப்பிட்டேன், போடின்னு சொன்னால் போய் ரூமில் போய் படுத்து தூங்குவா. அதான்